புள்ளி மன கஷ்டப்பட்டு இருந்தா இப்படி ஆயிருக்குமா? உட்காந்துட்டு சிரிச்சிட்டு பேசுறாரு, ஜாலியா வந்து கொஞ்சம் அணில கொஞ்சம் சொல்றோம் கிடையாதா? நாங்க வெற்றி கொள்கையில வரல. நீ என்ன பேசுற? பேசுங்க. நீ யாரு? நீ யாரு? ஏய் நான் எந்த காசும் வாங்கிட்டு வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து அடிப்படை ஐடியாலஜி இருக்கு. என் மக்களுக்காக மண்ணுக்காக வேலை செய்ய வந்த ஒரு தலைவனுக்காக நான் வந்திருக்கேன். இவர்களை போல 60-70 வருஷம் ஆட்சி நடத்தி மொத்தம் சொத்தை ஆட்டையை போட்டு ஊழல் செய்து நக்கைப்படுத்தியவன் போல நாங்கள் கிடையாது. தயவு செய்து இந்த வீடியோவை டெலீட் பண்ணிருமா, இல்லைன்னா உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். புள்ளி மன கஷ்டப்பட்டு இருந்தா இப்படி ஆயிருக்குமா? உட்காந்துட்டு சிரிச்சிட்டு பேசுறாரு, ஜாலியா வந்து பேசுறாரு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாரு. இதுல எந்த விதத்துல நியாயங்க? கலவரம் தூண்டணுங்க. ஆதவ அர்ஜுனுக்கு அவ்வளவுதான். ஏன்னா ஆதவ அர்ஜுனுக்கு இந்த டிஎம்கே அரசு லாட்டரி டிக்கெட்டை உள்ளன்னு கோவம் போல, எம்பி சீட்டு தரலன்ட்டு கோவம் போல. அதனால அவரோட வன்மத்தை பிசிகால வச்சு கக்கலான்னு பார்த்தாரு, கக்க முடியல. அதனால இப்ப எங்க வந்து கக்கின்னு இருக்காருன்னா தமிழக வெற்றி கழகத்துல தவறான வழிகாட்டுதலில் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த மனுஷனை நார்மலா விட்டு இருந்தாலே கூட மன்னிப்பு கேட்டிருப்பாரு. கண்டிப்பா நார்மலா விட்டு இருந்தாலே வந்து கரூருக்கு வரும்போதே மன்னிப்பு கேட்டிருப்பாரு. ஆனா இந்த மாதிரி தவறான இயக்கம் ஒண்ணல. அவர் பஸ் வருது இல்ல, பஸ் வரும்போது இது முன்னாடியே சொல்றாங்க, காவல்துறை சொல்றாங்க, ஏங்க போவாதீங்க, இதுக்கு மேல போனீங்கன்னா அங்க தள்ளுமுள்ளு ஏற்படும், உயிரிழப்பு ஏற்படும், போவாதீங்கன்றாங்க. இருந்தாலும் மீறி போனது யாரு? அதுதான் எல்லா ஊர்ல இருந்துங்க, நாமக்கல்ல மட்டும் கிடையாதுங்க. நீங்க வேற நாமக்கல் மட்டும் சொல்லுறீங்க. ஏங்க அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? விஜய் சைட்ல இருந்து நிறைய தெலுங்கு படம் எல்லாம் பாப்பாங்க போல. தெலுங்கு படம் தமிழ் படம் எல்லாம் நிறைய பார்த்து வந்த குரூப் தானே அது. அது எப்படின்னா 1000 பேரை உள்ள இறக்கிட்டாங்களாம். 1000 பேர் பொருளோட உள்ள இறங்கிட்டாங்களாம். போயிட்டு அட்டகாசம் பண்ணாங்களா, ரவுடி இங்க வந்து டிஎம்கே வந்து நல்ல கட்சி இருக்கு. அப்புறம் என்ன விஜய் வந்து அரசு பண்ண முடியல, பாவம் விட்டு சிஎம் சொன்னீங்க, வாழ சொன்னீங்க, இதே சொன்னீங்க. ஒரே நிமிஷம். இப்ப 41 பேர் விழுந்திருக்காங்க. 41 பேர் விழுந்திருக்காங்க. என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. கவர்மெண்ட் அப்படியே பண்ண சொல்லுங்க. என்ன பண்ணணும்? 41 நீங்க இவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ண முடியாது. அதான் யோசிச்சு பாவம், ஆனா பாவம் அவர் அரசு பண்ணலன்றாங்க. இப்போ ஒண்ணு இல்ல, அல்லு அர்ஜுன் நல்ல கட்சி நம்ம பேசுறது, நம்ம என்ன பேசுறோம், கெட்ட கட்சினா பேசல. அல்லு அர்ஜுனால 2 பேர் தாங்க இறந்து போனாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தரோ 2 பேரோ. நீ பதற ஒண்ணு தப்பு இல்ல. நீ கேக்குறது நியாயமான கொஸ்டின் தான். நல்ல கட்சி இல்ல இல்லனே இருக்கட்டும் ப்ரோ. சரி இரு. ஏன் நல்ல கட்சி கேட்ட கேள்வி ஏன் நடக்குது உங்களுக்கு தெரியல. சரி என்ன நடக்குது? நான் சொல்லணும். சொல்லு என்ன நடக்குது ப்ரோ? அண்ணா உலக மக்களுக்கு எல்லாருக்கும் கேள்வி கேட்டல. ஜெயலலிதா மேடம் வந்து அரெஸ்ட் பண்றான்னு கேள்வி. அது நான் பதில் சொல்றேன். கரெக்ட். அது நான் பதில் சொல்லல. ஒண்ணு இல்லங்க, அல்லு அர்ஜுன் வரும்போது ஒருத்தரோ 2 பேர் தான் இறந்து போனாங்க. 3 பேரோ என்னமோ அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டே தூக்கி உள்ள சொருனாங்க. ஏன்னா 3 உயிரிழப்புக்கு நீ தான் காரணம், நீ போனது தப்பு அப்படின்னு தூக்கி உள்ள வச்சாங்க. ஏன் இந்த டிஎம்கேவால உள்ள தூக்கி வைக்க முடியல? அப்ப ஏதோ பாவம் பாட்டு ஏதோ ஒண்ணு. சரி, ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணணும் தானே விடுறாங்க. அது நல்ல மனசு தானே. ஆனா இவரு உட்காந்துக்கிட்டு நீங்க பழி வாங்கணும்னா என்ன ஆபீஸ்லயும் வீட்லயும் வந்து பாருங்கன்னா, அப்ப அது என்ன அரசியல்? ஒரு கலவரத்தை தூண்டணும். ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க. அவங்களுக்கு இரங்கல் சொல்ல வந்த வீடியோல நீங்க அரசியல் பண்ணிட்டு போறீங்கன்னா அது தப்பா இல்லையான்னு கேக்குறேன். சொல்லுங்க. நான் நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். ஆனா டிஎம்கே வந்து நல்ல கட்சி. அது ஓட்டு போடாத, அது ஒண்ணும் தப்பு கிடையாது. இல்ல பாம்பு தூரம் பாம்பு. சரி, இப்ப ஏன் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க? ஏன் அரெஸ்ட் பண்ணாம? அது சொல்லு. அவங்க முடியாது. அது ஏன்னா அரசியலுக்குள்ள அவங்க இருக்குது. அப்ப விஜயும் டிஎம்கேவும் அப்படி சொல்ல வரல. அரசியலுக்குள்ள இருக்குது. விஜயும் டிஎம்கேவும் ஒண்ணா இருக்காங்க. அப்புறம் எல்லா சேனல்லையும் போடுற அத்தனை பேர் சேனலையும் பிளாக் பண்ணுவாங்களா? என்னோட கேள்வி கேட்க. நீங்க டிஎம்கேல இருந்து 2 நாளா அரெஸ்ட் பண்றாங்க, இந்த சேனல்ல போறாங்க அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப அங்க நின்னு பேசுறாங்க. உங்களுக்கு என்ன கமாண்ட்? டிவிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம்னா கமாண்ட் தயவு செய்து இந்த வீடியோவை டெலீட் பண்ணிருமா, இல்லைன்னா உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். பொம்பளை பிள்ளையா இருக்க சொல்றேன். ஒரு பொண்ணா வந்துட்டு கமாண்ட் அவ்வளவு கேவலமா திட்டுறீங்க, சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அவ்வளவு கேவலமா அசிங்கமா ஒண்ணும் கூட பார்க்காம பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு உங்களுக்கு தேவலாம? எனக்கு என்னன்னா, சட்டம் அனைவருக்கும் சமம் தானே. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு தானே. ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசக்கூடாது
கூடாதுன்னு உங்களுக்கு நியூஸில் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா அது வன்முறை தூண்டுற மாதிரி இருக்குது, அரசியல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பொது இடங்களே அதை பற்றி திருப்பி பேசவே கூடாதுங்க. யாருமே டிஎம்கேனா பேசலாமா, ஏடிஎம்கேனா பேசலாமா, தேமுதிகனா பேசலாம், டிவிகே மட்டும் பேசக்கூடாது. ஏன்னா நாங்களாம் வந்து இப்போ தான் வரோம்ல, ஏன் எங்களெல்லாம் பார்த்தா தொண்டர்கள் மாதிரி தெரியுதா? இதே டிஎம்கேக்கு தப்பா நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை தொண்டர்கள் சண்டைக்கு வரீங்க? ஏன் இப்போ போலீஸ்காரங்க எங்கே போனாங்க? பொது இடத்துல அரசியல் பேசுகிறாங்களா, பர்மிஷன் வாங்கினாங்களா? எங்களை நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வீடியோ எடுக்க போனப்போ எங்களை கேட்டாங்கங்க, இதே பாண்டி பஜாரில் வச்சு பொது இடத்துல அரசியல் பேசுகிறதா இருந்தால் ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. கரெக்டாக சுற்றி ஒரு 6 லேடிஸ் போலீஸ் வந்தாங்க. பர்மிஷன் வாங்கினியா? அதே பக்கத்தில் 4-5 மீடியா எடுத்துட்டு கேட்டால் பொது இடங்களை கேட்டால் நாங்கள் டிவிகே பற்றி பேசணும், விஜய் பற்றி பேசணும். அதனால நீ அந்த பொது இடங்கள்ல அரசியல் பேசினா போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கணும். நாங்கள் பர்மிஷன் லெட்டரை காட்ட சொல்லுங்க. நான் வேற எதுவும் சொல்லுங்க. இவங்க பொது இடங்கள்ல இவர் வந்து விஜயை கழுவி ஊற்றலாம், திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கேஸ் நடக்கும்போது அந்த கேஸை பற்றி பேசலாம். பட் பர்மிஷன் வாங்கினா லெட்டர் அனுப்புங்க. ஏன்னா அவர் வார்டு தலைவர் கூட இருக்காரு, வார்டு நம்பர் முத கொண்டு சொல்றாரு. நாங்களாம் பொண்ணுங்க, எங்களெல்லாம் வந்து நாங்களாம் பயப்பட தானே செய்யணும். ஏன் இத்தனை பேர் மீடியா இருக்கீங்களா, ஜேர்னலிஸ்ட் இத்தனை பேர் இருக்கீங்களா? ஒரு ஜேர்னலிஸ்டும் ஒரு மீடியாவும் ஒன்னா ஒற்றுமையா இருந்தா ஒருத்தவங்க மேல கை வைக்க முடியுமா? இப்ப இத்தனை பேர் வீடியோ எடுத்தீங்களா, ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இது வந்து நீங்க மூவி ரிவ்யூக்கு தானே வந்தீங்க, எதுக்குங்க அரசியல் பேசுறீங்க? பொது இடங்கள்ல எதுக்குங்க அரசியல் பேசணும்? ஒரு தலைவருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு தலைவரை பேசும்போது வன்முறை தூண்டுமா தூண்டாதா? இன்னொரு தொண்டனுக்கு வெறி ஆகுமா ஆகாதா? ஆகும்ல. அப்படின்னா இது வன்முறை தூண்டுற செயல் தானே. அப்புறம் ஏன் இத்தனை பேர் நீங்க வீடியோ எடுத்த ஒருத்த கூட கேட்கல இது வன்முறை தூண்டுற செயல்னு? மீடியா என்ன பண்ணுது? அப்படின்னா மீடியாவும் ஒரு தரபட்சமா தான் செயல்படுதா? நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இது மீடியா வன்முறை. என்னோட கேள்வி என்னன்னா, இது பொது இடங்க. அவர் பேசும்போது அவர் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. எனக்கு விஜய் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு டிவிகே தொண்டனா எனக்கு கோபம் வருது. என்ன பண்ணணும் சொல்லுங்க. இது நியாயமா? ஒண்ணு, இந்த நியூஸை பத்தி எவனுமே பேசக்கூடாதுன்னா எந்த சேனல்ல இருக்கக்கூடாது வீடியோ. அத்தனை சேனல், நியூஸ் சேனல் முதல்ல, சன் டிவி முதல்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. பாருங்க, டிஎம்கே டிவிகே இல்ல, டிவிகே பத்தி பேசக்கூடாது அப்படி இப்படின்னு எந்த கட்சியுமே எனக்கு ஒரு விஷயம் புரியல. கள்ளசாரம் குடிச்சு இருக்குமா அப்ப எல்லா நியூஸ் போட்டாங்களா? அப்ப அமைதியா இருந்தீங்க, அப்ப பேசல. இன்னொரு விஷயம் சொல்லி கேக்குறேன். இதே அன்புல் மை, நான் ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன். அன்புல் மகேஷ் அவர் வந்து ஃபீல் பண்ணாதான், நான் ஃபீல் பண்ணேன். எத்தனை குழந்தை, ஸ்கூல் குழந்தை இறந்துச்சு, ஸ்ரீமதி அபியூஸ் பண்ணி இறந்தாங்களே, அப்போ ஏன் போய் அழல? மேன்மேட் டிசாஸ்டர் ஓகேங்களா? பண்ணிட்டு இருக்கீங்க. சிவகங்கை மாவட்டத்துல அங்கன்வாடின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல சரியா பாத்ரூம் இல்லாம குழந்தைங்க காவாயில கம்மாயில போய் இறந்துட்டாங்க. ஒரே நிமிஷம். நான் என்ன கேட்கிறேன்னா, அது விபத்தா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அது கவர்மெண்ட் கண்டுபிடிச்சுட்டா. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு அரசியல் பொது இடத்துல பேசக்கூடாதுன்னா யாருமே பேசக்கூடாது. அது டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம், தேமுதிகவா இருக்கலாம், இல்ல நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம், இல்ல டிவிகே கட்சியா இருக்கலாம். சட்டம் அனைவருக்கும் பொது. இந்த மாதிரி பொது இடங்களை பேசக்கூடாதுன்னா யாருமே பேசக்கூடாது. ஒரு டாபிக்கை பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னா யாருமே பேசக்கூடாது. அதை விட்டுப்பட்டு இவங்க பேசலாம், டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க வீடியோ போடணும். அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த சேனல்ல பேசுறாங்க. சரி, நான் இப்போ ஊசி போட்டு கொன்னுட்டாங்கன்னு வதந்திய போட்டவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. சரி, ஒரு நிமிஷம். இப்ப இல்ல, நான் ஆதாரம் கொடுக்குறேன். இப்ப அவர் சொன்னார்ல டிஎம்கேக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. விஜய் சாரோட இது பிரச்சனை, விஜய் சாரோட விஷயம் தான். விஜய் சார் மேலதான் தப்புன்னு சொன்னாங்க. அரசாங்கம் நிரூபிச்சிருச்சா? கவர்மெண்ட் நிரூபிச்சு நோட்டீஸ் அனுப்பிடுச்சா விஜய் சார் மேலதான் தப்புன்னு? இல்ல இல்ல, அப்படின்னு இருக்கும்போது அவர் எப்படி பேசலாம்? அப்படின்னா நாங்க கேட்போம்ல கேள்வி. நீங்க கேள்வி கேட்கும் போது நாங்க கேள்வி கேட்க கூடாதான்னு கேக்குறேன். டிஎம்கேல சப்போர்ட்டா இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம், பொதுமக்கள் நாங்க பேசக்கூடாதா? எங்களோட கேள்வி இதே. இது என் வீடியோல கமாண்ட்ல போட்டிருக்காங்க, தேவையில்லாம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு பிரச்சனைல மாட்டிக்காதமா, பாவம் பார்த்து சொல்றேன், ஒழுங்கா இருமா, தயவு செய்து இந்த வீடியோ டெலீட் பண்ணுன்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? இப்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க நம்ம ஏதாவது பேசினா நம்மள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்களோங்கிற அளவுக்கு பயப்படுறாங்க. ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க. செத்தாங்க, எங்க கரூர்ல இவங்க செத்தாங்க அப்படின்னு யாரையும் எந்த அரசியலையும் ஒரு நிமிஷம், எந்த அரசியலையும் விஜய் சார்ட்ட போய் கேளுங்க. போய் கேளுங்க. என்ன கேள்வி? நம்மள ஒரு இடத்துல ஒரு விஷயம் பேசக்கூடாதா? பேசக்கூடாது. செத்துச்சு இல்ல, பேசலாம் அப்படின்னா எல்லாருமே பேசணும்.
நடந்தோம் திருப்பி அவர் ரிட்டர்ன் வந்தா எவ்வளவு இதை விட பெரிய கிரௌட் ஆகாதா பிரச்சனை வராதா அப்புறம் ஏன் வரலன்றாங்க லைவ்ல பேசினாங்கல்ல நேத்து விஜய் எல்லாமே வந்து லைவ்ல சார் நிக்கலனா ஒரு நிமிஷம் ஏன் நிக்கலனா அவ்வளவு பெரிய பிரச்சனை தான் வரும் 3 நாள் கழிச்சு ஏங்க உங்க வீட்ல ஒரு சாவு நடந்துச்சுன்னா நீங்க அப்படியே உடனே எடுத்து ஆன்னு வீடியோ போட்டுருவீங்க உடனே தாங்க பேசணும் அவர் மூலியமா நடந்திருக்கு 3 நாள் கழிச்சு அவ்வளோ ஜனங்க சேர்த்திருக்காங்க அவரோட சைடு இருந்து யோசிச்சு பாருங்க அவ்வளோ நார்மல் ஹியூமன் தானே அவங்களுக்கு அந்த ஃபீலிங் எமோஷனலா இருக்காதா உடனே போயிட்டாங்க மக்கள் சொகுசு கார்ல போயிட்டாங்க என்ன சொகுசு கார்ல ஆனா உடனே சொகுசுன்றீங்க ஏங்க அவ்வளோ பெரிய படம் ஒரு படத்துக்கு அவ்வளோ க்ரோஸ் காசு வாங்கினவன் அந்த படத்தை விட்டுட்டு மக்களுக்காக ஏதோ பண்றேன்னா அவனை நீங்க போய் சொகுசு கார்ல போறீங்க அப்படின்றீங்க மக்களுக்காக பண்ணிட்டு கரூர்ல விட்டு நீங்க சொல்லக்கூடாது மக்களுக்காக தான் வராங்க உச்சத்துல இருந்து யாரும் வர சொல்லல இல்ல நீங்க சொல்றீங்க 40 பேர் இறந்துட்டாங்க 40 உச்சத்தை விட்டு பாருங்க எல்லாம் இறந்துட்டாங்க ஓகே இந்த இவரு ஸ்டாலின் வச்சிருந்தால ஏர் ஷோ அதுல இறந்த எத்தனோ கோடி மக்கள் சொன்னாங்க அதுல யாரும் சாவலையா அவரே யாரும் சாவலையா அங்க உடனே அன்புமணி அவர் போய் நின்று உட்கார்ந்து வாழ்ந்தாங்களா அங்க யாரும் சாவலையா பொறுப்பேத்துக்க சொல்லுங்க அங்க யாரும் சாவலையா அன்புமணி அங்க போய் முன்னாடி உட்கார்ந்து அழுகுறாருல்ல நீங்க என்ன சொல்றீங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றீங்க நீங்க இந்த டவுட் எல்லாத்தையும் எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா ஒண்ணு சட்டம் அனைவருக்கும் சமமா வேணும் பேசுறதா இருந்தா எல்லாரும் பேசுங்க இல்லையா எந்த கட்சி சார்பாகவும் எந்த கட்சி தலைவர்களும் எந்த ஜேர்னலிஸ்டும் இதை பத்தி பேசவே கூடாதுன்னா பேசவே கூடாது அப்படியே போடுங்க ஒண்ணு பேசினா எல்லாரும் பேச விடுங்க இல்ல ஒரே கட்சி இப்ப இந்த கட்சிக்கு ரூல்ஸ்னா எல்லா கட்சிக்கும் அதே ரூல்ஸ் தான் அந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க மத்த எதை பத்தி நாங்க பேச விரும்பல மத்த பத்தி ஏதாவது பேசணும் நீங்க டைரக்டா அங்க கேட்டுக்கோங்க மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டாரா விஜய் நீங்க இந்த ஏங்க இன்னைக்கு ஜஸ்ட் இல்லைங்க இல்லைங்க உங்களை தப்பு சொல்ல விரும்பலைங்க இங்க தப்பு சொல்ல விரும்பல ஏங்க நான் மதுரை மாநாட்டிலேருந்து விழுப்புரம் மட்டும் தான் எல்லாத்தையும் போனேங்க நீ ஊடகங்கள் நான் பதில் சொல்கிறேன் நான் ஓடி போக விரும்பலை அவங்களை போல வந்து காசை வாங்கிட்டு ப்ரொமோஷன் வாங்கிட்டு ரசிகர் மன்ற டிக்கெட்டை வாங்கி நான் வந்தவங்க கிடையாது ஓகேங்களா நான் விஜயை பற்றி கேள்வி கேட்டெல்லாம் பேசுகிறேன் ஒன்றுமே இல்லை நான் எந்த காசை வாங்கிட்டு வேலை பார்க்குறேன் எனக்கு வந்து அடிப்படை ஐடியாலஜி இருக்குது என் மக்களுக்காக மண்ணுக்காக வேலை செய்ய வந்த ஒரு தலைவனுக்காக நான் வந்திருக்கேன் இவர்களை போல 60-70 வருஷம் ஆட்சி நடத்தி மொத்தம் சொத்தை ஆட்டையை போட்டு ஊழல் செய்து நக்கைப்படுத்தவன் போல நாங்க கிடையாது ஏங்க நாங்க கேட்ட இடத்துல குத்துனா உயிர் சேதமே இருக்காதுங்க நீங்க என்னங்க இப்படி பேசிட்டே இருக்கீங்க திரும்ப அதே கேள்வி கேட்கிறாரு எங்க கூட்டம் வரக்கூடிய தலைவனா அவர் தடுத்து போக முடியுமா ஒண்ணுமே இல்லை போன தடவை வந்து அரியலூர் பெரம்பலூர் போனார் என்னாச்சு கடைசி நான் கட்சி நாள்றா என் கட்சி தலைமை பேசுவேன்டா நீ என்ன பேசுற எல்லாரும் சொல்றான் ரசிக குஞ்சு அணில் குஞ்சு சொல்றோம் கிடையாதா நாங்க வெற்றி கொள்கையில வரல வெற்றி பாதைக்கு வந்துருவோம் புரியுதா வாடா நீ ஒரு அளவு இருக்கு நீ வந்து அண்ணா ஒரே நிமிஷம் நீங்க ஊடகவியலும் கிடையாது சும்மா வந்து வேடிக்கை நீ என்ன திரும்ப இல்லைங்க தப்புன்னு தலை சொல்லுங்க திரும்ப வந்து எங்க கேட்ட திரும்ப பதில் பேச விரும்பல உனக்கு மரியாதை தெரியல உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க வீடியோ பண்றியா ஒண்ணு நல்லா சொல்றேன் ஏன் பண்ணி